நம்ம நாட்டில் எந்த இயற்கை பேர் வந்தாலும் மக்களுக்கு முதல் ஞாபகம் வருது கரண்ட் கட் ஆகிடுமோ, கரண்ட் கட் ஆகி மக்களுக்கு பட்டு ஏதோ அசம்பாவிதம் வந்துடுமோ, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தடுக்கிறதுக்காக ப்ராஜெக்ட் செஞ்சுக்கிறேன். இப்போ கரண்ட் கட் ஆகுறதுக்கு முக்கியமான காரணமே ஒரு கம்பி டச் ஆகி ஷார்ட் ஆகட்டோ, இல்லை கரண்ட் கம்பி அறுந்து கீழே விழுத்தோ, இந்த மாதிரி நடக்கும்போது தான் கரண்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு நிற்கும். இப்போ கரண்ட் கீழே அறுந்து விழும்போது நம்ம இது ப்ராஜெக்ட் வந்து தானே ஆஃப் ஆகிடும். கரண்ட் ஃபுல்லாகவே நம்ம இபி சர்வீஸ் வந்து சரி பண்ண பிறகு நம்ம திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைன் டு கிரவுண்ட் ஃபால்னா கீழே அறுந்து உங்கனே மக்கள் மேலே பட்டு அடுத்த செகண்டே நம்மளுக்கு கரண்ட் ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி இன்னும் உரசும் போது ஸ்டாப் ஆகிடும். இது எல்லாமே இபி ஆஃபீஸுக்கு வந்து மெசேஜ் போகும். இபி ஆஃபீஸ் மெசேஜ் பண்ணி அவங்க தானே வந்து சரி பண்ணுவாங்க. சரி பண்ண பிறகு நம்ம திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கரண்ட்டு. இதனால கரண்ட் வந்து ரொம்ப நேரம் நிற்கிறத வந்து தவிர்க்கலாம், எந்த அசம்பாவிதமும் நடக்காது. அதே மாதிரி இதுக்கு மக்கள் ஒருத்தர் இறந்துட்டா நிவாரணம் வந்து 1 கோடி 1 லட்சத்துக்கு ஏதோ அதிகமாக கொடுக்குறாங்க. இது செய்யறதுக்கு கம்மியான காசு ஆகும். இது மூலமா அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் செஞ்சு அவங்கள உயிரை காப்பாற்றுவோம். நம்மளுக்கு எல்லா உயிரும் காப்பாற்றுவோம். ஸோ நார்மலாக நம்ம as usual ராக்கெட் எப்படி அனுப்புவோம்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் வச்சு அனுப்புவோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா மீத்தேன், அதாவது மாட்டு சாணத்துல இருந்து பயோகேஸ் எடுப்போம் இல்லையா. பயோகேஸ்ன்றது மீத்தேன் கூட கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது. அதை கார்பன் டை ஆக்சைடையும் மீத்தேனும் தனியா பிரிச்சுட்டு மீத்தேன் மட்டும் வச்சு அதை ஃபியூலா மாத்தி ராக்கெட் அனுப்ப போறோம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நீங்க ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ராக்கெட் அனுப்பும் போது ஓசோன் லேயர் அதிகமா பொல்யூஷன்னால ஓட்டை ஆகுது. பட் இந்த மாதிரி மீத்தேன் யூஸ் பண்ணும்போது அந்த ஓசோன் லேயர் ஓட்டையானதையும் அந்த ஓட்டையை ஃபார்ம் பண்றதுக்கான கெப்பாசிட்டி மீத்தேனுக்கு இருக்கு. ஸோ இயற்கையாகவும் நம்மளால மீத்தேனை கிரியேட் பண்ண முடியும். நார்மலா இப்போ அண்டர் கிரவுண்ட்ல இருந்தா மீத்தேன் எடுக்கிறாங்க. இதனால அண்டர் கிரவுண்ட்ல மீத்தேன் சுரங்க பாதையெல்லாம் யூஸ் பண்ணி எடுக்கும்போது அது அண்டர் கிரவுண்ட் டேமேஜ் பண்ணுது. பட் இந்த மாதிரி நம்ம கிடைக்கிற மாட்டு சாணத்தை வச்சே நம்மளால மீத்தேன் எடுக்கும் போது நேச்சுராவும் நம்மளால மீத்தேன் கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஓசோன் லேயர்ல இருக்க ஓட்டையை அடைக்க முடியும், பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ண முடியும். எக்ஸிபிட்டோட நேம் லேசர் கம்யூனிகேஷன் ரிலே டெமான்ஸ்ட்ரேஷன். இப்போ ஸ்பேஸ்ல இருந்து எர்த்துக்கு கம்யூனிகேட் பண்ணா ரேடியோ வேவ்ஸ் மூலமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ரேடியோ வேவ்ஸ் வந்து ஸ்பேஸ்ல இருந்து எர்த்துக்கு ரீச் ஆக எப்படியும் 1 வீக் ஆகும். அது வந்து ரீச் ஆகிறதுனால இமிடியேட்டா எடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ்ல எடுக்க முடியாம போகுது. இதுவே நாங்க யூஸ் பண்றது வந்து லேசர் கம்யூனிகேஷன் ரிலே டெமான்ஸ்ட்ரேஷன். லேசர் வந்து எப்படி பர்டிகுலர் ஸ்பெக்ட்ரம்ல தான் பாஸ் ஆகுன்றதுனால இத்தனை கம்யூனிகேஷன்கள்ல லேசர் எடுத்திருக்கோம். லேசர் வந்து ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் ஆகுன்றதுனால லேசர் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லேசர் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணது மூலயமா ரேடியோ வேவ்ஸோட 10 டைம்ஸ் ஃபாஸ்டரா நம்ம லேசர் கம்யூனிகேஷன் மூலயமா அனுப்பிச்சு விட்டுறலாம். டேட்டாவெல்லாம் டிரான்ஸ்மிட் பண்ணிடலாம். இது வைக்கிறதுக்கு அதிகமா இடம் தேவைப்படாது, ரொம்ப கம்மியான பவர் தான் தேவைப்படும் இதுக்கு. இது நம்ம சேட்டலைட்ல யூஸ் பண்ணது மூலியமா அதிகமான நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கும் ஃபியூச்சர்ல. இப்போ இதுவே ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்றதுனால அதிக டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதுவே நம்ம லேசர் கம்யூனிகேஷன் பண்ண மூலியமா டைரக்டா வந்து எர்த்தை ரீச் பண்றது மூலயமா நம்மளுக்கு அதிகமாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்காது. இது நம்ம பார்க்கும்போது இன்விசிபிள்ன்றதுனால நம்ம ஸ்பேஸ்ல இருந்து எர்த்துக்கு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம், சேட்டலைட்ல இருந்து சேட்டலைட்டுக்கும் கம்யூனிகேட் பண்ணலாம். இது யூஸ் பண்ணது மூலயமா லேசர் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணது மூலயமா நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. இதனால நம்ம ஈஸியா ரேடியோ வேவ்ஸோட 10 டைம்ஸ் ஃபாஸ்டரா நம்ம அங்க வந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுறலாம் மெசேஜை. இதுக்கு அதிகமாக பவர் தேவைப்படாது, காஸ்ட்டும் கம்மி. அரசின் கல்வித்துறை சார்பில் 2/1/2025 அன்று மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி PM ஸ்ரீ மரமலையாடி மேல்நிலைப் பள்ளியில் இன்று துவங்கியது. முதலமைச்சர் அவர்கள் தலைமை ஏற்று இந்த கண்காட்சியினை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார்கள். மாணவர்களுடைய படைப்புகளை மிகவும் ஆர்வமாக முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். இந்த மண்டல அலுவலகத்தில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அடுத்து 6-7 நடக்கக்கூடிய மாநில அளவில் நடக்கக்கூடிய அறிவியல் கண்காட்சியில் இதே பள்ளியில் கலந்து கொள்வார்கள். அதில் காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களை சேர்ந்த மாணவர்களும் அந்த மாநில அளவிலான கண்காட்சியில் கலந்து கொள்வார்கள். அதில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பரிசுகளை 7ஆம் தேதி நடக்கக்கூடிய வேலிடிட்டி ஃபங்க்ஷனில் அவங்களுக்கு அந்த பரிசுகளை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் முன்னிலையில் வழங்கப்பட இருக்கு. தனியார் மற்றும் அரசு பள்ளியைச் சேர்ந்த 400 படைப்புகள் இதில் வைக்கப்பட்டிருந்தன.